கிரிக்கெட் எவ்வளோ அன்பிரடிக்டபிள்ல பட்லரை ஆர்ஆர் ரீடைன் பண்ணாம ஹெட்மேரை ரீடைன் பண்ணப்ப ரொம்ப ஃபூலிஷான டிசிஷனாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ பட்லர் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை, ஹெட்மேயர் பீக் ஃபார்ம்ல இருக்காரு, எல்லா பவுலர்ஸையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு, சிக்ஸர்ஸை ஃபன்னுக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஆர்சிபி டீம் லுங்கி கிடியை ரீடைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணிட்டு ஜேக்கப் டஃபியை பேஸ் பிரைஸுக்கு எடுத்தப்ப செம ஸ்டீல் பை செம பைன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் எல்லாம் சுமாரா போட்டுட்டு இருந்த லுங்கி கிடி இப்ப ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. அவர் ஆடவே முடியல, ரொம்ப அன்பிளேபிளா தெரியுறாரு. ஜேக்கப் டஃபி நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, பட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல அவரை போட்டு பொழந்துட்டாங்க. நியூசிலாண்டோட பிளேயிங் லெவன்ல இருந்தே அவரை டிராப் பண்ணிட்டாங்க. இப்ப பாக்குறப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒருவேளை இவரே வச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கலாம். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன்ல 4 ஃபாரின் பிளேயர் தான் ஆடணும் அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர் ஆடலாமா இல்ல வில் ஜாக்ஸ் ஆடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப வில் ஜாக்ஸ் இன்னும் லோவர் ஆர்டர்ல கிராக் பண்ணல, டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆட முடியும், பவுலிங்கும் அந்த அளவுக்கு போடல. மிச்சல் சாண்ட்னர் வந்து செமையா இருப்பாரு, அவர் கண்டிப்பா சர்டனிட்டி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல வில் ஜாக்ஸ் பேட்டிங்லயும் கலக்கிட்டு இருக்காரு, பினிஷராவும் எவால்வ் ஆயிட்டாரு, பவுலிங்லயும் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. மிச்சல் சாண்ட்னரோட ஃபார்ம் பார்த்தா இப்போ டவுட் ஆயிருச்சு. இதனாலதான் சொல்றேன் கிரிக்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிள். எப்ப எந்த பிளேயர் ஃபார்ம்ல இருப்பாங்க, யாருக்கு நல்ல நேரம் இருக்கும், யாருக்கு லக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி வேற ஏதாவது 2 பிளேயரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவர் யாரு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.